பிரெக்னன்சி இருந்ததுனால எவ்ரி மந்த் நான் செக்கப்ங்கிறதுனால நான் எப்படியாவது உங்கள மீட் பண்ணி உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹேப்பியா போவேன். இப்போ அந்த எப்படி இனிமேட்டு நான் உங்கள என்ன ரீசன் சொல்லிட்டு நான் திரும்பி உங்கள பார்க்க வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஷையா ஃபீல் பண்ணேன் நானு. அச்சோ! நான் என்ன பண்ணுவேன் பெருமானே! சொல்லிருக்க வேண்டியதானே மேம், நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. நக்கல்யா அவனுக்கு. அதான் சொன்னேன், டேய் இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்த வாட்டி காச்சு. அது வரைக்கும் நான் எப்படி உங்கள பார்க்காம இருப்பேன்? இல்ல புரியல. அப்படின்றாங்க. இந்த லவர் பாய் லவர் கேர்ள் பேசிப்பாங்க என்கிட்ட. நான் கேட்ட என்ன நான் ஒரு லவர் கேர்ளா? மேம் அவங்க உங்களை லவ் பண்றாங்க போல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தகப்பன் அப்படிங்கிற அப்பா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றோம். அது அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி அந்த கனெக்ஷன் பாண்டிங் பிட்வீன் த ஃபாதர் அந்த டாட்டரா இருக்கட்டும், ஃபாதர் அந்த சன்னா மொமெண்டா இருக்கட்டும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நல்லா இருந்தது. பார்த்தேன் மேம், நீங்க ஆடுறது உங்க ஸ்டாஃப் ஆடுறது எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அந்த மாதிரி. நான் கேட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மேம் ஏன் கேக்குறீங்க? நான் கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணி பார்த்தேன் மேம். நான் உங்களை பார்க்க மண்டே வரேன், நான் ஃப்ரைடே வரேன், என்ன இப்படி கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஐயோ நான் உங்களை ஒரு வேலையை பார்க்க போறேன் இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க. நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன் இதை சொல்றதுனால. நேத்திக்கு நாங்க டெலிவரி பண்ணோம். நைட் ஒரு 9:30க்கு நார்மல் டெலிவரி. அவங்க டெலிவரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு சூப்பரா கிளம்புனா, ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்கா? ஐயோ ஓகே எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு என்ன எனக்கு கவலையா இருக்கு. நான் என்ன கவலை? எனக்கு என்னன்னா நான் சொல்றேன் எனக்கு உங்களை விட்டுட்டு போக மனசே இல்ல டாக்டர். அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இவங்க வேற வேற மாதிரி திங்க் பண்ணாங்க. வேற என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணு. நான் இங்கவே இருந்துக்கவா அப்படின்னு கேட்டாங்களா? இங்கவே இருந்துக்குவான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களா கேட்டாங்களா? ஐயோ அது எல்லாரும் கூப்பிடுவாங்கடா. இது ஸ்பெஷலா பிரெக்னன்சி இருந்ததுனால எவ்ரி மந்த் நான் செக்கப்ங்கிறதுனால நான் எப்படியாவது உங்கள மீட் பண்ணி உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹேப்பியா போவேன். இப்போ அந்த எப்படி இனிமேட்டு நான் உங்கள என்ன ரீசன் சொல்லிட்டு நான் திரும்பி உங்கள பார்க்க வர்றது அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஷையா ஃபீல் பண்ணேன் நானு. சொல்லிருக்க வேண்டியதானே மேம், நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அதான் சொன்னேன், டேய் இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்த வாட்டி காச்சு. அது வரைக்கும் நான் எப்படி உங்கள பார்க்காம இருப்பேன்? அப்படின்றாங்க. இந்த லவர் பாய் லவர் கேர்ள் பேசிப்பாங்க என்கிட்ட. நான் கேட்ட என்ன நான் ஒரு லவர் கேர்ளா? மேம் அவங்க உங்களை லவ் பண்றாங்க போல. இல்ல மேம், எல்லாருமே உங்களை லவ் பண்றோம், அவங்க மட்டுமே கிடையாது, எல்லாருமே லவ் பண்றாங்களே. நானும் எல்லாரையுமே இதயத்திலிருந்து முகம் தெரியாத மனிதர்களுக்கெல்லாம் என் மீது காட்டுகிற அன்பும் மரியாதை கலந்த அன்பும். நான் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த ஃபாதர் மொமெண்ட்ங்கும் போது கூட அந்த தோலை தட்டி கீழே இறக்குங்கன்னு சொல்றது கூட ஒரு உரிமையா ஒரு ஃபேமிலி குரூவா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். அந்த நெருடலான விஷயம் கூட அவருக்கு வேண்டாம், நல்ல ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் அடிக்கடி சொல்றதா விரசமா அதுல ஒண்ணுமே கிடையாது. லைக் அது ரொம்ப அழகா பகிரப்பட்டது. அழகா எல்லா ஃபாதர்ஸும் அவங்களுக்குள்ளார கனெக்ட் ஆயிக்கிட்டாங்க. எஸ் மேம், நீங்க சொன்ன மாதிரி தான் மேம். இப்ப நீங்க குழந்தைய கொடுக்குறீங்க, அது அப்பா வாங்க பயப்படுறாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நார்மலா இருக்கிறோம் அப்படின்னா ஓகே நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஆனா நீங்க இல்ல நீங்க வாங்குங்க, இதை நீங்க ஃபீல் பண்ணுங்க, இங்க வாங்கன்னு சொல்லி அவரை காம் பண்ணதான் ஸ்பெஷலே அங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தகப்பன் அப்படிங்கிற அப்பா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றோம். அது அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி அந்த கனெக்ஷன் பாண்டிங் பிட்வீன் த ஃபாதர் அந்த டாட்டரா இருக்கட்டும், ஃபாதர் அந்த சன்னா மொமெண்டா இருக்கட்டும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நல்லா இருந்தது. ஈவன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரைட்டர் ஜெயமோகன் சார் கூட இதுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க பாத்தியானு? ஜெயமோகன் சார் பார்க்கலையே மேம், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கைகள் கொடுத்து பிடிங்கள் என்றால் வயற்றாற்றி, இல்லை கீழே போட்டு விடுவான் என்று பயந்தேன். நான் அதை எனக்கு ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு. அதுதான். இல்ல அப்படி பயந்த எந்த அப்பாக்களும் கீழே போட்டதில்லை என்று என்றாள் அவள் என்று சிரித்தாள் அவள் அப்படின்ற மாதிரி. இப்பதான் ஞாபகம் வருது, நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதையே மறந்துட்டேன்.
அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஆனா எனக்கு நான் அத எதிர்பார்க்கவே இல்ல. ஆம், அவங்களுக்கும் நன்றி. ஜெயமோகன் ம். சாருக்கு. ஆ, ரொம்ப நன்றி. மேம் அது மட்டும் இல்லாம, நெறைய டெலிவரி பார்க்குற வந்தவங்க வந்து ஒரு நார்மலா இருப்பாங்க. வந்து டாக்டர் கிட்ட பார்ப்பாங்க, செக்கப் பண்ணுவாங்க. ஓகே என்ன அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. ஆனா உங்க கிட்ட வரவங்கலாம், "ஓகே மேம் எனக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சுச்சு மேம். ஓகே வாங்க ஒரு டான்ஸ் பண்ணலாம்." அப்படின்னு கூப்பிடுறாங்களே! சீரியஸா ஆனா எனக்கே கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்குது. இது ஆரம்பிச்சது என்னமோ ரொம்ப நான் பேசிக்காவே அதாவது இத நம்ம நல்ல நல்ல ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு என்ன வாழ்த்து தெரிவிக்கிறது நெறைய பேர் இருக்காங்க. பரவாயில்லையே பிடிச்ச விஷயத்த இந்த டாக்டர் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு வழி தெரியாம அப்படியே கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது. அ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். டான்ஸ் ஆடுறதும் சரி, டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும். சரி அது மட்டுமே கிடையாது. இதயத்துல இருந்து நீ என்ன வொர்க் பண்ணாலும் அதுல ஒரு 100% 100% தானே ஆனும். அதுல ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்க போதா? இல்ல, இல்லவே இல்ல இல்ல. மேம். அப்படி இருக்கும்போது டான்ஸும், பாட்டும் என் கூடவே லைக் நான் ஐயோ! கூடவே பொறந்ததுனாலே எதையும் போட்டு மீம்ஸ் போட்டுறாதம்மா. ப்ளீஸ்டா. என்னைக்கும் வராது. வேணாம் ப்ளீஸ். இதயத்திலிருந்து அதான் எது ஹார்ட்லேருந்து வென் யூ டூ சம்திங் யூ குளோரிஃபை இல்லையா? ஆ. அதுல பிரெக்னன்ட் மதர்ஸ் கூட நம்ம நார்மலாவே குரூப்பா ஆடுனா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல பிரெக்னன்ட் மதர்ஸ் வயித்துல ஒருத்தவங்கள வச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஷேக் பண்ணும்போது நாங்க 3 பேர் ஆடிட்டு இருக்கோம். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாரேன். ஆமா 2வது மேம். லைக் அந்த அவங்களுக்கும் அந்த வலியெல்லாம் மறந்து ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் அது. அந்த ஆராவே ம். டோட்டலா மாறிடும். அது ம். எங்களுக்குமே நல்லா இருக்கும். அது ரொம்ப புடிச்சு பண்றதுனால ஏதோ ஆடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஏதோ அப்படியே விட்டுரு. இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்தேன் மேம். நீங்க ஆடுறதும், உங்க ஸ்டாஃப் ஆடுறதோட எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி அந்த மாரி. அது நாங்க டீம்ல எப்பவுமே ஆடிட்டு தான்டா இருப்போம். ஜாலி ஃபன் ஐயோ! ஃபன். எதையாவது போட்டுறாதடா. மீம்ஸ்ல நாங்க ஓகே. ஹவ் வி எண்ட் த டேனா ஒரு லாங் வீக் ரொம்ப டயர்டான வீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெறைய ஸ்ட்ரெயின் நெறைய வொர்க் பிரஷர் நெறைய இருக்குதுன்னு சொன்னா, அந்த வீக்ல ஒரு சின்ன ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாரி நாங்க ம். எங்களுக்குள்ளாரே வச்சுக்குவோம். அதுல ஏதாவது ஃபன்னி மொமெண்ட்ஸ் அப்போ பசங்க பேசிக்காவே பசங்கன்னு சொன்னா தான் இந்நேரத்துல எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாஃப்ஸ் தான் சொல்றேன். அவங்க ஆ. வந்து மேடம் டான்ஸ் ஆடுறாங்க. சரி நான் ஆடுறேன். ஆனா நீங்க ஆடணும்னு. அந்த வீடியோ தான் அப்படி போயிடுச்சு அது. நான் கேட்டது நீங்க தந்தது அப்படிங்கிற மாரி போயிடுச்சு. டான்சிங் இஸ் ஆல்வேஸ் தேர்டா. எஸ் மேம். சூப்பர் மேம். ஏன்னா அது பார்க்கும்போது எங்களுக்குமே ஹேப்பியா இருக்குது. எல்லாரும் கூட டான்ஸ் ஆடுறது, நீங்களும் ஆடுறது. டாக்டர் டான்ஸ் ஆடுறாங்கன்னு ஹேப்பியாவும் இருக்கு. எங்களுக்கு வந்து டாக்டர் டான்ஸ் ஆடலாமா? அப்படி கிடையாது. டாக்டர் டான்ஸ் ஆடுறாங்க ஏ! அப்படின்ற மாரி. இதுக்காகவே உனக்கு நெறைய ஹார்ட். ஆ அப்படி குடுத்துக்கிறேன். தேங்க் யூ மேம். கேட்ச் பண்ணிட்டேன். ஹலோ மக்களே சொல்லிக்கிறேன். ஹலோ மக்களே, நான் என்னோட அனு டான்ஸ் ஆனா பிடிக்குதுன்னு சொல்றேங்க. ஹலோ. எல்லாரும் பார்த்துக்கோங்க. மேம் எந்த வீடியோல இப்படி பண்றாங்களோ அதுக்கு நான் தான் காரணம். கிரெடிட்ஸ் நான் சொல்லிடுறேன். அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு கிரெடிட்ஸ் வந்து ஹலோ மக்களே அனு தான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா மேம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா இன்டர்வியூ அனுதான் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் அப்படி சொல்லிப்பேன். பரவால்ல அனு. சொல்லு. எஸ் மேம், சொல்லுங்க. எஸ் மேம். மேம் இந்த ஸ்வீட்டான கான்வர்சேஷன் கூட ஃபாதர்ஹுட்ட வந்து எங்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்க மறுபடியும் ஒரு முறை வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான். ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூ கூட ரொம்ப ஹார்ட்ல இருந்து உங்கள மாரி இதயத்திலிருந்து நன்றி மேம். அனு இப்ப நீ தான் என்ன மாரி யாராவது அ பாத்தீங்க அனு இந்த மாரி எந்த இன்டர்வியூல பண்ணாலும் அதுக்கு காரணம் நான் தான். ஆக்சுவலி நான் இதுக்கு கிரெடிட் குடுத்துடுறேன் மேம். இது வந்து சுகன்யா மேம் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இதயத்திலிருந்து நன்றி. ஐயோ கடவுளே! இவங்க வேற அப்படியே வேற பேசி காட்டுறாங்க. மிமிக்ரி மாரி. உங்க கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன்னா, உங்கள மாரி நான் இமிட்டேட் பண்ண மாட்டேனா மேம்? அழகா பண்ணி காட்டுவேன். பரவால்ல அனு. சரி, எல்லா தந்தை அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தாய்மை உணர்வ இந்த வீடியோ Instagramக்குமே நான் நன்றின்னு சொல்லிடுவேன் இப்ப. ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகம் பூரா இருக்கிற தந்தைகள் அவங்க கூட இன்னும் தந்தை ஆகப் போறவங்களுக்கும் இந்த ம். வீடியோங்கிறத தாண்டி அந்த ஃபாதர்ஹுட் மொமெண்ட் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு கனெக்ஷன். இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. நானும் இங்கே நீலாங்கரையில இருக்கிறேன். நம்மளையும் கொண்டு வந்து பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம்ல சந்திக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ Instagramக்கே நன்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த டெக்னாலஜிக்கும் சரி, அந்த ம். ஃபாதர்ஹுட் மொமெண்ட்ட உலகம் பூரா கொண்டு போய் எடுத்து செலிப்ரேட் பண்ணதுக்கு. செலிப்ரேட் பண்றதுக்கு. சீரியஸ்லி நான் இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நானே நினைக்கல அந்த மாரி வைரல் ஆகும். அந்த மாதிரிலாம் நான் யோசிச்செல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் அவங்களோட மொமெண்ட் அவங்க கிட்ட என்னைக்கும் இருக்கணும்ங்கிறதுக்கு தான் அந்த குழந்தைய கொண்டு போய் குடுக்குறதே. சோ அத டெஃபினட்டா வந்து மேம்.
கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம அன்றாட நிகழ்வுகள்ல சின்ன சின்ன விஷயங்களை இன்னமும் நம்ம மனசு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவே சாட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த 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 கான்வர்சேஷன்ல எல்லா ஃபாதர்ஹுட் எல்லா அப்பாக்களுக்கும் இனி அப்பாவாக போகிறவங்களுக்கும் நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நீங்க பொறுப்புள்ள ஒரு ஆணா மாறுறீங்க உங்க குழந்தையோட நீங்க கைகள்ல ஏந்தும் பொழுது. பட் அதற்கு முன்னாடியே பொறுப்புணர்வு ஆண்களிடம் இருந்தே ஆரம்பிக்கட்டுமே. பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது ஆண்கள் அங்கதான் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே சாட்சி. நம்ம விரசமா பாக்குற கண்கள் அதெல்லாம் தாண்டி அழகா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு அழகான நகர்வு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அழகான உணர்வை எனக்கு புரிய வச்சதுக்கு இதயத்துல இருந்து நன்றி. நேயர்கள் எல்லாத்துக்கும் முகம் தெரியாத மனிதர்கள் என் மீது காட்டுகிற அத்தனை அன்புக்கும் இதயத்திலிருந்து நன்றி. வணக்கம் டாக்டர் சுகன்யா. சரவணகுமார் எப்பொழுதும் போல உங்களுடன். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி. ஸ்வீட் எண்டிங். பாய் மேம். பாய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.